அருமையான சிஸ்டர் ஜெசியை குறித்து நிறைய அவங்க நல்லா இருந்தபோது எப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசினாங்க. ஆனால் அவங்க சிக்கான பிறகு செய்த ஊழியம் எனக்கு ரொம்ப 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 இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நல்லா இருக்கும்போது எல்லாருமே ஊழியம் செய்ய முடியும். முக்கியமாக இந்த லாஸ்ட் 1 வீக் அருமையான அண்ணன் அமிச்ச எல்லா ஃபார்வர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நான் அவரோட பேசிகிட்டே இருந்தேன். த மினிஸ்ட்ரி விச் ஹி டிட் இந்த லாஸ்ட் 1 வீக், ரெக்கன்சைலிங் பீப்புள், ஃபர்கிவிங் பீப்புள், ஆஸ்கிங் ஃபார் ஃபர்கிவ்னஸ். முக்கியமாக அண்ணன் அமிச்ச அந்த டெக்ஸ்டெல்லாம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக நாங்கள் இதை பேசணும், நாங்கள் ஹோம் கம்மிங் குறித்து இதை பேசணும். அதை விட ஒரு பெரிய சாட்சியோ ஒரு சர்மனும் என் வாழ்க்கையில் அவ்வளோ இம்பேக்ட் பண்ணுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. த லாஸ்ட் 1 வீக் வாட் ஹேப்பன்னு. அப்போ நான் அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணன் நீங்கள் மிஷன்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, சர்ச்சஸ் எப்படி பிளான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்க, இன்டர்நேஷ்னல் எல்லாம் பண்ணி சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனால் அமிட்ஸ்ட் பெயின் வழியில் எப்படி ஊழியம் செய்யணுன்ற ரோல் மாடலாகவும் நீங்கள் எங்களுக்கு இருந்துட்டீங்க.